ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின் வீலாக்ஸ். நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை ஆவடியில் இருக்க பருத்திப்பட்டு வந்திருக்கோங்க. ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு G+3 ஹவுஸ் வந்து நமக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ கணபதி பில்டர்ஸ், சரிங்களா? ஸோ அவங்க தான் நம்மள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம வந்து காட்ட போகிறோம். இந்த லேண்ட் ஏரியா பொறுத்தவரை நம்மளுக்கு 888 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ G+3 10 செகண்ட் ஃப்ளோர் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் வந்து இடம் வாங்கி வச்சிருக்கீங்க, அதை வீடு கட்டணும். ஸோ எனக்கு வந்து ஆனால் சின்ன ஸ்பேஸாக தான் இருக்குது, ஆனால் கிராண்டாக கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் சென்னையிலேயே இவங்க தான் லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம அந்த பில்டர் கூட சேர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கூட வந்து கணபதி பில்டர்ஸோட ஓனர் நம்ம ஐயப்பன் சார் இருக்காரு. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? பில்டர் நேம் வந்து ஸ்ரீ கணபதி பில்டர். ஸோ நம்ம வந்து இங்கே பருத்திப்பட்டு சைட்டில் பண்ணிட்டு இருக்கோம். இது லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 888 ஸ்கொயர் ஃபீட். ஆனால் பில்டப் ஏரியா வந்து மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3100 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடு கட்டுற போகிற உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பில்டிங்கோட ஸ்டார்டிங் வந்து மெயின் ரோட்லேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மெயின் ரோடு நாங்கள் என்ன போட்டிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல போட்டிருக்கோம். மெயின் ஏன் எஸ்எஸ்ல போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சுன்னா கேட்டு வந்து மெயின் கேட்டு த்ரூ பிடிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் எஸ்எஸ்ல போட்டுருவோம். எஸ்எஸ் வந்து 304 ஜிண்டல் அந்த பிராண்ட் எல்லாமே குவாலிட்டி வைஸ் தான் பண்ணியிருக்கோம். நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட எல்லா டெமோவும் காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வீட்டுக்கான கார் பார்க் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த கார் பார்க் வந்து ரொம்ப பெரிய சைஸில் பண்ணியிருக்கோம். இந்த கார் பார்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 19/12 ஃபீட் சைஸில் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு SUV கார் சைஸ் நிற்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து 2 வீலர்ஸான பார்க்கிங்கும் பண்ணலாம். கஸ்டமர் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து கார் பார்க் தான் எங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் செட்டப் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம். கார் பார்க்லேருந்து நம்ம ஒரு லாபிக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து லிஃப்ட் வேணும்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா என்கிட்ட. ஸோ ஜான்சன் லிஃப்ட் கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணி, ஸோ இப்போ இது என்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம்னா, இது ஒரு ஸ்டாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளோருக்கு ஸ்டாப்பிங். இது வந்து வித்தவுட் மிஷின் ரூம். ஸோ இப்போ பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு வந்து பேரலாக ஒரு மிஷின் ரூம் வைக்கணும். இது வந்து அந்த ஸ்பேஸை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம வித்தவுட் மிஷின் ரூமாக யூஸ் பண்ணியிருப்போம். இதோட EB பேனல்ஸ் மெயின் போர்டு பேனலுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ மற்ற பழைய டைப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் பாக்ஸில் அடித்து நம்ம மீட்டர் பாக்ஸ்லாம் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அட்வான்ஸ்டாக இதாக பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரியல் டைப்பில் பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரியல் டைப்பில் பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு பண்ணியிருக்காங்க கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக, ஒரு குழந்தைங்க வந்து எதுவும் கை வச்சாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஷாக்ல வந்து எதுவுமே அடிக்காது. ஸோ அதேமாதிரி பார்த்தா இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு ஹவுஸ்க்கும் தனித்தனியாக நாங்கள் தனித்தனியாக பண்ணியிருக்கோம். மீட்டர் வைஸும் சரி எல்லாமே தனித்தனி வரும். வயர்ஸ் எல்லாமே நாங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஆர்பிட்டோட வயர்ஸ், FRLS வயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். படிக்கட்டு பார்க்கலாம். இந்த படிக்கட்டில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா SS தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாமே நாங்கள் SS ஹேண்ட்ரைல் போட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உடன் போஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்களுக்காக. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே வந்து ரைசர் வந்து 6 இன்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நடக்கும்போது வயசானவங்க நடக்கும்போது மூட்டு வலி, கால் வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நாங்கள் இந்த ஐட்டுமே ரெடியூஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்லேயும் வரலாம், காமன் ஸ்டெப்ஸ்லேயும் வரலாம். டோரை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த டோரோட மெயின் கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன். நான் மெயின் அந்த டோருக்கு வந்து இங்கே உள்ள நார்மல் தீக்கூட்டு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் தீக்கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க சீசனிங் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாசக்கால் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே டிசைன் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வாசக்காலுக்கு மேலே வந்து கஜலட்சுமி யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து ஆசைப்பட்டாங்க, எனக்கு ஒரு கஜலட்சுமி வேணும்னு சொல்லிட்டு பர்டிகுலராக கேட்டாங்க. ஸோ அவங்க கஸ்டமைஸ் பண்ணி இந்த டோரோட கொடுத்துருக்கோம். டோர் லாக் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராஸ்ட்டில் தான் போட்டிருக்கோம். இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு வந்து இதோட மெயின் ஆலி தான். ஸோ இந்த ஆலருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ சார்கேட்டா டிசைனில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அடிஷனலாக என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா UPS விண்டோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் போடுற மாரி இந்த ஒயிட் கலரில் கொடுக்கல. இது எல்லாமே நாங்கள் சார் ஆசைப்பட்டனால நாங்கள் உட்டன் டைப்பில் பண்ணி போட்டிருக்கோம். இதை கிரில் கேட் பண்ணியிருக்கோம். கிரில் கேட்டு டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் சாருக்காக. ஹால்லேருந்து நம்ம ஒரு பால்கனிக்கு அசஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா ஈவினிங் டைமில் போய்ட்டு நம்ம வெளியே ரிலாக்ஸாக காற்று வாங்கலாம். ஸோ அதுக்காக அந்த செட்டப்பில் கொடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். எங்கேயுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால்கனி வித் ரஃப் அண்ட் டப் கிளாஸ்க்குலாம் கொடுத்துருவோம். 10 mm கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஏர் சர்க்குலேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லாமே உள்ளே நம்ம காற்று வாங்கிக்கலாம். ஒரு ஏர் சர்க்குலேஷன் ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி ஒரு ஏர் சர்க்குலேஷன் வந்து இன் அவுட்டாக
உள்ளே வர காற்று வந்து எவ்ரிடே மார்னிங் திறக்கும்போது அந்த காற்று வந்து வெளியே போகணும், ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் எவ்ரிடே மார்னிங் வந்து இதை ஆன்லேருந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஹீட்டெல்லாம் வந்து வெளியே போயிடும், வெளியே போயிடும். ஸோ அந்த ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ஏர் சர்க்குலேஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம ஆன்லேருந்து நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் போக போகிறோம். கிச்சன் வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டைப் மாடலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்கோம். உள்ளே வாங்க, கிச்சனுக்குள்ளே வாங்க. கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வித்துலேருந்து நாங்கள் வந்து ஒரு 10 ஃபீட்கே கொடுத்துருப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி எல்லாமே லைக் பண்ணுறது வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு டைப்பாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கஸ்டமரோட ஸ்கோப் கண்டிப்பாக வேணும், கிச்சன் பெரிய சைஸில் வேணும்னு சொல்கிறதுனால நான் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அந்தந்த இடத்துல கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வாஸ்துபடி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்போ அக்னி மூலையாக இருக்க வாஸ்துபடி கரெக்டாக பண்ணியிருக்கோம். இங்கே கிச்சனில் நாங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர் செப்பரேஷனுக்காக ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் எதுக்குன்னா சிம்னி வச்சு அவங்க மாடல் கிச்சன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு லேப் கொடுத்துருக்கோம். அவங்க எவ்வளோ பிராடாக வேணும்னு சொல்லி எல்டைக்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் சிங்க் ஆர்ஓ சிஸ்டம்காக எல்லாமே பைப்பிங் வந்து எலக்ட்ரிக் லுக் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு எல்டைப்பில் ஃபுல் ஸ்டோரேஜ் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ திங்ஸ் சொன்னால் நீங்கள் கபோர்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளோருக்கு வந்து தனித்தனி செப்பரேட் டிபி கொடுத்துருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூமுக்குள்ளே எதனா ஒரு ஒயர் ட்ரிப் ஆகிடுச்சோ இண்டிவிஜுவலாக வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஆர்பிட் பிராண்டில் வந்து எல்லாமே பிராண்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே எதனா ஒரு ரூமில் ட்ரிப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ட்ரிப்பர் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு கன்வென்ட்டுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ப்ளோட பெட்ரூம் போகிறோம் வாங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சைஸில் பண்ணியிருக்கோம். இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். ஒரு லேப்க்கு ஒன்று ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு பெட் லேம்ப் போட்டு கொடுத்துருக்கோம். எனக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணி கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா பெட் லேம்ப் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டேஜ் பீப்புள் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நைட்டில் ஒரு எமர்ஜென்சி எதனா ஒன்றுனா ஸோ அந்த டைமில் வந்து படிக்கட்டு ஏறி மேலே போய் யாரையும் ஒரு அர்ஜென்ட்காக கால் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு எமர்ஜென்சி பெல் வச்சுருக்கோம். ஸோ இங்கேருந்து அவங்க பெட்டில் இருந்துட்டு பெல் அடித்தாங்கன்னா மேலே இருக்க டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்க்காக செகண்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்க மேபி சன்னோ டாக்டரோ அவங்க எல்லாமே ஸோ இந்த பெல் பட்டன் பண்ணோடனே அவங்க எமர்ஜென்சி சொல்லிட்டு சீக்கிரம் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம பர்டிகுலர் எல்லாம் காமனாக நினைக்க போகணும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் ஒரு எமர்ஜென்சி அப்போ இது ரொம்ப பெரிய விஷயமா தோணும். அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தையும் பெரிய விஷயமா பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் சர்ஃபேஸ் வச்சுருக்கோம், விண்டோ வச்சுருக்கோம், 3க்கு 3 சைஸில் வச்சுருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு WBC டோர் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு WBC டோர் தான் வேணும்னு சொன்னனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச ஐவரி கலரில் போட்டு கொடுத்துருக்கோம். வாங்க பாத்ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அடி தான் சைஸு, சின்ன சைஸ் தான். இருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் காம்பேக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன போட்டுருக்கோம், ஒரு வாஷ் மிஷின் வச்சுருக்கோம், டபுள் டாட் போட்டிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மிக்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்டர் மாடலில் இருக்குது, ஜாக்வாரில் போட்டு கொடுத்துருக்கோம், எல்லாம் பிராண்டடாக போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வால்மை வந்து வெஸ்டர்ன் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க கஸ்டமர் வந்து ஓல்டேஜ் பர்சன்னால ஸோ டாய்லெட் போட்டு அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கோம், சேஃப்டிக்காக உட்காரலாம் சேஃப்டிக்காக கொடுத்துருக்கோம். எக்ஸஸும் கொடுத்துருக்கோம், வித் ஒரு ஃபேனோட UPSC ஃபேனோட கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு ஹீட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எல்லாம் பெட்ரூம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ஒரு இந்த பில்டிங்க்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடம் வந்து ஒரு 888 ஸ்கொயர் ஃபீட் தான். ஸோ இதில் வந்து ஓனர் வந்து ஆசைப்படுறது ஒரு எதனா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்க ஐயப்பன்னு சொல்லி என்னை வந்து அப்ரோச் பண்ணும்போது, ஸோ ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஒரு டியூப்ளெக்ஸ் மாடலாக பண்ணிவிட்டு காமன் ஸ்டெப்ஸும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் வுட்டன் டைப்பில் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹால்லேருந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அதுக்கான டியூப்ளெக்ஸான ஸ்டெப்ஸுக்கு நம்ம போக போகிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மலாக சிவில் ஒர்க்கில் பண்ணாமல் மாடர்ன் ஸ்டெப்ஸில் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் ஃபஸ்ட் வுட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாமே. இது கிளாஸ் வந்து 12 mm திக்னஸ் ரஃப் அண்ட் டஃப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க மேலே போகலாம். ஸோ இது சீலிங் ஹைட் 20 ஃபீட் இருக்கனால ஸோ இங்கே வேறு என்ன க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு யோசிக்கும் போது நாங்கள் ஒரு ஃபால் சீலிங் செட்டப் கொடுத்தோம். ஃபால் சீலிங் என்ன பண்ணலாம், சாரோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரியோ ஓனரோட ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரியோ ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஒரு டிசைன் கொடுத்து ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்டாண்ட் லேயர் கொடுத்துருக்கோம். எதுக்கு ஸ்டாண்ட் லேயர் கொடுத்தோன்னா, ஸோ இந்த 20 ஃபீட்டை நாங்கள் கவர் பண்ணி ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலான்னா இந்த ஸ்டாண்ட் லேயர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மோர் அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் வழியாக வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் லேயர் கொடுத்துருக்கோம். ஸோ டிசைனுக்காகவும் கஸ்டமர் ஒரு அடிஷ்னலாக கேட்டாங்க. ஸோ ஃபால் சீலிங் பண்ணி இப்போ ஸ்டாண்ட் லேயர் வச்சா இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும், நாங்கள் ஒரு ஐடியா கொடுத்தோம். ஸோ அதுக்கு எங்கள் ஐடியாக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் டைப்பில் ஒரு வென்டேஜ் டைப்பில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். இது எதுக்கு மேக்ஸிமம் கேட்பீங்க எல்லாருமே, இது ஒரு டபுள் சீலிங் இருக்கிறதுனால ஒரு இருட்டு டார்க்காக இருக்கும். ஸோ ஈவினிங் மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் நம்ம வெளியே இருக்க வெளிச்சம் உள்ளே வரணும். ஸோ அது ஒரு வென்டிலேஷனுக்காகவும் சன்லைட் வரதுக்காகவும் ஒரு
ஆர்ச்சி செட்டப்பில் பண்ணியிருக்கோம். ஒரு விண்டோ பண்ணி செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இங்கே நார்மலாக கொடுத்துற சைஸோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்கோம். 20x10 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்கே கவோர்ட் லேப்டாப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு சிஸ்டமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் கேட்டாங்க. ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஒரு வென்டிலேஷனோட டபுள் வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்கோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி ஃபுல்லாமே ஓப்பன் தான். ஸோ இவங்க மார்னிங் வேக்கப் பண்ணாங்கன்னா ஸோ சன்லைட் வரும். ஸோ வெளிச்சம் உள்ளே வந்து நல்லா ஒரு ஏர் செப்பரேஷன் நிறையா இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு டபுள் விண்டோ வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். கீழ் பாத்ரூமில் பார்த்த எல்லா ஸ்பெஷாலிட்டி இதுக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ எங்கள் மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம ஒரு கிட்ஸ் பெட்ரூம் போட்டிருக்கோம். ஸோ நடுவில் இன்பிட்டியில் வந்து ஒரு பாத்து மாரி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே நினைப்பீங்க என் பெட்ரூம் எல்லாமே வந்து தீக்குட்டில் இருக்குன்னு செக் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஸ்கோப்பில் வந்து எல்லாம் பண்ணுறது வந்து ஃப்ளஷ் டோர் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர் ஆசைப்பட்டனால உடன் டோரில் வேணும்னு சொன்னாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கிட்ஸுக்கான ஒரு பெட்ரூம் சைஸ். இது வந்து இருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஒரு பெட்ரூம் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு ரூஃப்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்கே எவ்வளோ பொருள் வேணால் மேலே தம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பண்ணியிருக்கோம். இதோட WPC டோர் போட்டு பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சேம் செட்டப் யூஸ் பண்ண எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் சேம் தான். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு அசஸ்பிலிட்டிக்காக பால்கனி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளோரில் ஒரு பால்கனி சேம் செட்டப் தான் கொடுத்துருப்போம். நாங்கள் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளோருக்குமே வந்து ஒரு பால்கனி ரோட் வியூவில் கொடுத்துருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லாமே ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரும். எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வெளியே வந்துருக்கு கொஞ்சம் காத்தோட்டம் வாங்கலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம மெயின் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பால்கனி வந்து எல்லாமே ரோட் வியூவில் இருக்கும். ஒரு காமன் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம். நம்ம வந்தது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து டியூப்ளெக்ஸ் படி வழியாக வந்தோம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு காமன் ஸ்டெப்ஸ் லிஃப்ட் வந்துச்சு. ஸோ இது வழியாக நம்ம 3வது மாடிக்கு இப்போ போகலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம 3rd ஃப்ளோர் போகலாம். 3rd ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஸ்டெப்ஸ் வழியாகவும் வரலாம். இல்லை நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணியும் 3வது மாடிக்கு வரலாம். 3வது மாடியில் என்ன ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். 1 BHK ரெண்டல் பண்ணியிருக்கோம். அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK ஹவுஸ். இது இப்போ உங்களுக்கு பெரிய ஆளாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜுக்காக ஒரு பெரிய லேப்டாப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆல்லே என்ன கொடுத்துருக்கோன்னா ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாங்க பெட்ரூம்குள்ளே போகலாம். இதோ காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஆல்லேயே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று, ஏன்னா கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். காமன் டாய்லெட் பார்த்தா எல்லா சேம் ரெசிடிக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒரு 1 BHK பெட்ரூம் போட்டிருக்கோம். வாங்க பெட்ரூமில் வந்து பாருங்கள். இந்த பெட்ரூம் சைஸ் சேம் சைஸ் 10x10 போட்டிருக்கோம். இது ட்ரெஸ் கபோர்டுக்காக ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் இந்த பெட்ரூம்லேயும் ஒரு பெட் லேம்ப் கொடுத்துருப்போம். ஏசிக்கான ப்ரொவிஷன் இந்த சைடு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் யூனிட் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பாத்ரூம்க்கான வழி உள்ள இதில் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. ஸோ இப்போ யூஸ்வலாக இல்லாமல் ஒரு 1 BHKல பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் தான் எல்லாமே மோஸ்ட்லி காமன் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஸோ டாய்லெட்டில் வந்து 2ஆக இருக்கணும், காமனாகவும் இருக்கணும், ஒரு அட்டாச்சாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெட்ரூம் சைஸ் சின்னதானாலும் பரவாயில்ல. இப்போ யாருன்னா ஒரு கெஸ்ட்டு வருவாங்க. ஸோ கெஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பெட்ரூம்குள்ளே அலோவ் பண்ணி ப்ரைவசி இருக்காது. ஸோ அதுக்காக காமனாக ஒரு டாய்லெட் வச்சுருக்கோம். பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் வச்சுருக்கோம். ஹால்லேருந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு பால்கனியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ஓன் ஹவுஸ்க்கும் சரி ரெண்டல் ஹவுஸ்க்கும் சரி சேம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், சேம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், சேம் ரோட் வியூ இருக்கணும். ஸோ அதுக்காக இதுவும் சேம் செட்டப்பில் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ் டாப்பிங் வந்திருக்கோம். டெரஸ் டாப்பிங்கில் லிஃப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து ஹவுஸ் வார்மிங்னால இன்றைக்கி டெஸ்டிங் கமிஷன் போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம ரெண்டல் ஹவுஸ் 3rd ஃப்ளோர் வரைக்கும் தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒரு டெரஸ்லேயே ஒரு ஸ்டாப்பிங் வேணும். ஏன்னா கொஞ்சம் ஏஜ்டு பசங்க யாருனாச்சும் ஒரு ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேலே காயப்பட வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லிஃப்ட் ஒரு வசதியாக இருக்கும் டெரஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக வித்தவுட் மிஷின் ரூம் யூஸ் பண்ணியிருக்கோம். டெரஸில் வந்து நாங்கள் என்ன போட்டோம்னா கூலிங் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூம் கேட்டிருக்காங்க. மேலே ஒரு ரூமு ப்ளஸ் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே ஓனருக்காக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டியூப்ளஸ்க்காக வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே இந்த ரூமில் கொடுத்துருக்கோம். இந்த ரூம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒரு தேட்டராக யூஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டர்லாம் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் தேட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு செட்டப் வேணும் சொல்லுங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்கோம். ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து வாஷிங் மிஷினையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் ரூமை வந்து ஒரு தேட்டராக கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டெரஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் டைம் வந்து ஒரு காத்தோட்டம் வாங்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அந்த டைமில் ரெஸ்ட் ரூமுக்கு நம்ம கீழே இறங்கி போக முடியாது. ஸோ அதனால் வந்து டெரஸ்லேயும் ஒரு பாத்ரூம் செட்டப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து இவங்களுக்காக ஒரு பர்கோலா செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். எதுக்காகனா ஒரு லாங் வியூவில் வந்து நம்ம ஒரு வீட்டை பார்க்கும்போது ஒரு எலியூஷன் லைக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அதே லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். எலிவேஷன் லைட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். நைட் டைமில் வந்து நீங்கள் ஒரு காத்தோட்டம் வாங்குறதுக்கும் நைட் ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சியில் கொடுத்துருக்கோம். சிஎன்சி எஸ்எஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு வந்து 3 அடி கொடுத்துருப்போம். ஒரு கிட்ஸ் வந்து விளாட்றாங்கன்னா அவங்க சேஃப்டியை கன்சிடர் பண்ணி இந்த ஐட்டமை நாங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து G+3 ஹவுஸ். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரைஸ் பில்டிங் கன்சிடர் வந்து. ஸோ இது ஒரு கிட்ஸ் ஒரு கெஸ்ட் யாரோ வராங்க, நம்ம எல்லா டைமில் பசங்க மேலே வராங்கன்னா ஸோ அவங்க சேஃப்டி செக்யூரிட்டிக்காக நம்ம ஒரு கிரேனைட் போட்டு அதுக்கு மேலே ஒரு அடிக்கு எஸ்எஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சேஃப்டிக்காக பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து குபரமலை வந்து பேக் சைடில் வருது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லிஃப்ட்டும் வந்து இந்த லிஃப்ட்டோட ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னா இது மேட்ச் பண்ணி குபரமலை ஹைட்டு வரணும். ஸோ டேங்க் வந்து குபரமலை ஹைட்டில் தான் இருக்கணும். ஸோ அதுக்காக இதை மேட்ச் பண்ணி ஒரு மேலே ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே ஒரு டெரஸ் கொடுத்து மேலே போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு ரூம் காமிச்சிருப்பாங்க உங்ககிட்ட. அந்த ரூமோட டெரஸ் தான் இது. அந்த ரூம் எதுக்காக போட்ட ஒரு காரணமும் இருக்குது. இந்த பில்டிங்கோட குபாரமலை வந்து இந்த சைடு தான் வரும். ஸோ அந்த குபாரமலை வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு ஹைட் இருக்கணும். அப்போ வாஸ்துபடி அதை கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் கன்சிடர் பண்ணும்போது இந்த லிஃப்ட்டோட ஹைட் வந்து கொஞ்சம் எங்களுக்கு அதிகமாக வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வித்தவுட் மிஷின் ரூம் லிஃப்ட். ஸோ அதனால் வந்து இங்கேருந்து ஒரு 5 ஃபீட் வந்து எங்களுக்கு எக்ஸஸாக வரும். ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே ஒரு ரூம் வந்து கன்சிடர் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வைக்கிற செட்டப் கொண்டு வந்திருக்கோம். அப்போ தான் குபாரமலை வந்து ஹைட்டாக வரும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் ரூஃப் மாதிரியே கன்சிடர் போட்டிருக்கோம். போட்டு கீழேயுமே உங்களுக்கு வந்து தண்ணி லீக் ஆச்சுன்னா கீழே எதுவுமே உங்களுக்கு போகாது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லீக்கிங் ப்ராப்ளம் எதுவும் மோஸ்ட்லி வராது. ஸோ அந்த ஒரு செட்டப்புக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 2000 லிட்டர் வச்சு கொடுத்துருக்கேன். வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ண பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் யூஸ் பண்ணல, யூபிஎஸ்சி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். தண்ணியுமே வந்து ஹீட்டான டைமில் வந்து உங்களுக்கு ஹீட்டாக வராமல் தண்ணி வந்து கோல்டாக நார்மலாக இதில் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். எல்லாமே வந்து சுற்றி காட்டினீங்க. ஸோ ஒரு ஃப்ளோரில் என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த பில்டிங்க்கு இந்த ஹவுஸ்க்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் காட்டினீங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஐஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல் வைஸ் எல்லாமே. பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயர் கட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட்டு வந்து எல்லாமே அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் மெயின் டோர் எல்லாம் ஃபஸ்ட் கோட் தீக்குட்டில் பண்ணுறோம். பேனல் போர்டு இபி பேனல் போர்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டோட எஃப்ஆர்எல்எஸ் ஒயர் பண்ணி கொடுக்குறோம். சாண்ட் வந்து எம் சாண்ட் அண்ட் பி சாண்ட் யூஸ் பண்ணுறோம். உங்களோட ஸ்பெஷாலிட்டியாக இந்த பில்டிங்கில் வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? என்னோட ஸ்பெஷாலிட்டியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டனால நம்ம இந்த பில்டிங்கான சிசிடிவி என்னோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன். அது தவிர்த்து இந்த சோலாருக்கான பவர் ப்ரொவிஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ப்ரொவிஷன் எல்லா ஃப்ளோருக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் டேங்க் வந்து ஆட்டோமேட்டிக் டேங்க் அந்த சிஸ்டம் நான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருக்கேன். கஸ்டமருக்காக பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இங்கே 2000 லிட்டரு டேங்க்குமே நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். கஸ்டமருக்காக இவங்க மட்டும் இல்லை, என்னோட எல்லா கஸ்டமருக்காகவும் நாங்கள் டேங்க்லாம் ஃப்ரீயாக தான் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க பிரதர். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தாவே எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயினாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால கேட்குறேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சாதாரணமாக நான் மட்டும் படிச்சுட்டு இது வரல. ஸோ என்னோட அப்பாவே வந்து மேஸ்திரியாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 40 வருஷமாக அந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. இன்னுமே என் கூட அவர் சப்போர்ட் ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நான் படித்து முடிச்சுட்டு நாங்கள் அம்பத்தூரில் ஒரு 2 வருஷம் சைட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே பருத்திப்பட்டில் மூவ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டில் ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஒர்க் கொடுத்துட்டோம். ஸ்டில் அண்டர் கோயிங்கில் வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட் இங்கே நியர்பையில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்க. அவங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைட் விசிட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சைட் விசிட் பண்ணிவிட்டு கஸ்டமரோட ஸ்கோப் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அவங்களோட ட்ரீம் என்ன எல்லாமே ஃபுல் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செக்ஷுவல் டிசைன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா அங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்க பிரதர். இந்த பில்டிங்கோட ஓனர் கிட்ட பேசணும் பிரதர். ஸோ அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுங்களா? இல்லை கண்டிப்பாக நான் பண்ணலாமா? அரேஞ்ச். ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓனர் கிட்ட பேசினா தான் தெரியும் என்ன விஷயம் அப்படின்றது. ஸோ அதனால கேட்குறேன். கண்டிப்பாக பேசலாமா? கண்டிப்பாக பேசலாம். சரி. ஸோ ஓனர் கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் பிரதர் இருக்காரு இல்லையா, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயப்பன் எப்படி தான் டிஸ்ட்ரிக்ட் கணபதி பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளாட் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்து அவங்க புக் பண்ணிட்டேன். நான் ஒரு 1 மந்த் அப்படியே கிடப்பில் போட்டிருந்தேன். நான் இந்த மாதிரி பில்டிங் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எனக்கு ஐடியா வந்து 2 இயர்ஸ் கழிச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தேன் நான். பட் எது இப்போ நம்ம சைட்டு பக்கத்தில் எது ப்ராஜெக்ட் ஒர்க்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அது பார்த்துட்டு வந்தேன். அப்போ வந்து இவரோட ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்தீங்கன்னா அவரோட பேஸ்னா போட்டு அந்த மெத்தட் ஆஃப் ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அந்த காலத்து பல காலத்துலன்னா அந்த ஸ்ட்ராங்காக அந்த இதுனா பேஸில் இந்த இத்தனை இதுக்காக அது சிவில் இது எனக்கு தெரியல. பட் அந்த இதில் பண்ணியிருந்தார். இதில் நிறைய போட அதிக நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணேன். அதுக்கு என்ன பேஸ் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கான இதுனா அதை பண்ணியிருந்தாரு.
அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி எனக்கு அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து உடனே விசிட்டிங் கார்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இடத்துல இன்னைக்கு பில்டிங் கட்ட சொல்ல காலம்லாம் நிறைய கம்மி பண்ணி காசு கட்டிக்கு மத்தியே பில்ட் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இல்லாம பேஸ்மெண்ட்டே நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க அது மாதிரி குவாலிட்டியான கம்பி வேற போட்டிருந்தார். நான் வந்து ஸ்டீல் லைனில் இருந்திருக்கேன் சார். எனக்கு அதனால் அந்த கம்பியோட அந்த குவாலிட்டி இதுன்னா எனக்கு தெரியும். அதனால வந்து அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த பில்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்க இந்த கம்பி தான் இதுக்கு போடுவாங்க அதெல்லாம் தெரியும். அதுலேயே ஹை குவாலிட்டி போட்டிருந்தாலும் குவாலிட்டியாக போட்டுருந்தா சார். அது எனக்கு அடுத்து இன்ஸ்பயர் ஆகிட்டான். என் ஒய்ஃபும் நான் தான் வந்து பார்த்து வந்தோம். அதை பார்த்தோன்னா அவர் அப்போ கூட அன்றைக்கி கூட ஃபீல்டில் தான் இருந்தார். அவங்க அப்பாவும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க ஃபாதரு கூட இருந்து பார்த்துட்டு 2 பேரும் ஃபீல்டாக காலையில் எத்தனை மணிக்குண்ணேன் 6 o'clock வந்தேன். அன்றைக்கி வந்து 6 o'clock நான் இங்கே கோயிலுக்கு போயிட்டு இப்படி வந்துட்டு சைட் இடம் விசிட் பண்ணிட்டு போகலாம். நம்ம சைட்டை விசிட் பண்ணிட்டு போகலாம் வந்தப்போ அவர் பார்த்து எனக்கு பிடிச்சி போச்சு. எனக்கு உடனே விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு நான் போய்ட்டு நான் என் சைடில் ஒரு 4-5 பேர்ட்ட விசிட்டிங் கார்டு வாங்கிட்டேன். விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் அவரை வர சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு இது பண்ணி நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்தவரை எப்படி சார்? இப்போ அவங்க டிசைன் வந்து நம்ம பண்ணோமா இல்லை நீங்கள் கொடுத்த டிசைன் வந்து அவர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாரா? இல்லை எங்கள் இதுக்கும் இப்போ அவர் கொடுக்குறச்சுன்னா எங்களுக்கு ஓகே தான் இருந்தது. ஒரு 90% ஓகே தான். ஒரு 10% நாங்கள் சிலர் சொன்ன ஆல்ட்ரேஷன் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணி அதுக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் இப்போ ஒரு ஃப்ளெக்சிபிளாக நார்மல் மாதிரி இருந்துக்கிட்டாப்புல. அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. 2 பேரும் எங்களுக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இது பண்ணாப்புல. எங்களோட டேஸ்ட்டையும் புரிஞ்சுது. நாங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ராவல் பண்ணது எங்களோட டேஸ்ட் அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு இப்படி பண்ண பிடிக்கும் சாருக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு இப்படி பிடிக்கும் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அது ஒரு 90% அவரோட இது இருந்தாலும் 10% எங்களோட டிசைன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி விட்டார். ப்ரைஸ் பொறுத்தவரை எப்படி சார்? இப்போ ஏன்னா நீங்கள் நிறைய பில்டர்ஸ் எடுத்தாங்க, ப்ரைஸ் வந்து முன்ன பின்னே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் எப்படி இருக்குது மார்க்கெட்டை விட? எப்படி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்? எனக்கு மார்க்கெட் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது அவரோட ப்ரைஸு. நம்ம வெளியிடனா விசாரிச்சதால நான் வந்து தகுந்த எந்த இதுவுமே வந்து கம்பேரிட்டிவ் போட்டு கம்பேரிசன் பண்ணி தான் உள்ள இறங்குவேன். கம்பேரிசன் பண்ணும்போது இவரோட குவாலிட்டி வைஸு அந்த மெத்தட் ஆஃப் ஒர்க்கு அந்த மெத்தட் ஆஃப் மெட்டீரியல் என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் போடுறது அதுங்க நான் ஏற்கனவே அந்த லைனில் இருந்ததுனால எனக்கு தெரியும். அதனால வந்து அதுதான் கரெக்டாக போட்டிருந்தாப்புல எனக்கு திருப்தியாக இருந்தது. பட்ஜெட் வந்து ரீசனபிளாக இருக்க சொன்னால் மெட்டீரியல் ஏதாவது குவாலிட்டி கம்மி பண்ணுறது, ஒர்க்கில் ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்கிற கரெக்டாக எல்லா பில்டர்ஸும் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேயும் இருக்கிறவங்க இந்த இது பண்ணுவாங்க. நம்மகிட்ட காய்க்கிறது ஒன்றும் செய்யறதில்லை. இவர் என்ன பண்ணுவார், மெட்டீரியல் இறக்க வரைக்கும் எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஃபிசிக்கலாக பார்க்க சொல்லுவார். சார் இந்த மெட்டீரியல் இறக்கியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தான் சொல்லுவார். அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுதான் வேணும். மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் இன்றைக்கி இறக்கியிருக்கு. சப்போஸ் நான் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இந்த மாதிரி வெளியூரில் இருந்தேன்னு வச்சுங்களேன், அந்த டைம் என்ன பண்ணுவார், ஃபோட்டோ எடுத்து இது சொன்னார். இன்னைக்கு இந்த மெட்டீரியல் வந்துருக்கு, இதான் சார் குவாலிட்டி, இதான் அது டேக்கோட தெரியும் நமக்கு. ஓகே இருக்காரு அதான் மெயின் டைமுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல நம்மளே சொல்ல ஏதோ நீங்கள் சொல்ல கரெக்டு தான். அதுதான் உண்மை. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அது டிலே பண்ணி இன் டயத்தில் கொடுக்காம டிலே பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது மாதிரி அந்த மாதிரினா இல்லை. நீங்கள் 1 year அக்ரிமெண்ட் போட்டாரு, அதை வெளியே அட்வான்ஸாகவே இன்றைக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். எல்லாமே ஃபினிஷ் பண்ணி A to Z எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாப்புல. அதே மாதிரி அவருக்கு கொஞ்சம் திருப்தி இல்லைன்னா அதை சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாப்புல. அதனால அவருக்கு கொஞ்சம் லாஸாக சொல்ல அதை அவர் பே பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணுவாப்புல. ஓகே, நானும் அதை மாதிரி யோசிக்கவே இல்லை. எதாக இருந்தாலும் சரி கரெக்டாக அந்த இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு ஒர்க் இன்வால்மெண்ட் இருக்குது. ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறாப்புல. அது மாதிரி வேலை ஆளுங்களை கமாண்டிங் படி வேலை அந்த இதெல்லாம் பார்க்கணும். சைட் விசிட்டு நான் அடிக்கடி நான் இந்த டைம் வருவேன்னு அவருக்கே தெரியாது. திடீர்னு வந்து 3 year இந்த டைம் அந்த டைம்லாம் எனி டைம் நான் வரப்போ அவர் இருப்பாப்புல. சைட்டில் இருப்பாப். அதுதான் நம்மளோட ஆக்ஷன்ஸில் அவர் இருந்து பார்த்து அது ஒரு திருப்தி வந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தப்புதான் பார்ப்பாங்க. அசிய நீங்கள் ஒரு பில்டிங் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இவர்கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணலாமா வேணாமா? உங்களோட கருத்து என்ன சார்? நீங்கள் என்னோட கருத்து என்னன்னா, இவர் சார் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு வந்து டெலிவரி கொடுக்குற ரேட்டு இது மற்றவங்க தான் நீங்கள் கம்பேர் பண்ணுவேன். டெஃபினட்டாக இவர்கிட்ட வந்து எக்கனாமிக் அந்த குவாலிட்டி இருக்கும். ப்ளஸ் ரேட் வைஸும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் மற்ற இடத்துன்னு நோட்டிஃபை பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணணும். பட் வந்து இந்த டயத்தில் வந்து அக்ரிமெண்ட் இந்த டைமுக்குள்ள தான் அந்த டயத்தில் இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் குவாலிட்டியான இதுனா போட்டு தான் இது பண்ணி பண்ணுறாப்புல.
அந்த மாதிரி அவரோட இன்வால்மெண்ட்டு அதிகம் இருக்கும். ஃபிசிக்கல் இன்வால்மெண்ட்டு அதிகமாக ஸ்டேட்டட். என்னதான் வந்து வீடுக்கு வந்து கட்டி கொடுத்தாலும் அவரோட வீடு மாதிரி அது வந்து ஆமாம், முன்ன வந்து பார்த்துக்கிறேன். அதுதான் உண்மை அதான். சரிங்க சார். ஸோ உங்களோட வேல்யூபிள் டைம் ஒதுக்கி நம்மளுக்கோசம் இந்த வீடியோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல வந்து சரிங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஆவடியில் இருக்க பருத்திப்பட்டு வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கணபதி பில்டர்ஸ் உருவாக்கின நிறைய வீடுகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவங்க என்ன ஸ்டைலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த வாட்டி வந்து சின்ன இதுலேருந்து பெரிய சைஸ் அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹவுசஸ், டியூப்ளெக்ஸ் ஹவுசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சின்ன ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கேன் இதற்காக வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கிடையாதுங்க. ஸோ சின்ன ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் பெரிய ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் எல்லாமே வந்து பண்ணித்தராங்க. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பர் ஸ்கொயர் ஃபீட் 2200 வந்து பண்ணித்தராங்க. ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக A to Z அவங்க கிட்ட கொடுக்க போகிறேன். எலிவேஷன்லேருந்து A to Z நான் வந்து பில்டிங் வந்து சாவி மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னா அந்த மாதிரி பேக்கேஜும் வச்சிருக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து நம்ம ஓனர்கிட்டயுமே இந்த வீடியோவில் வந்து பேசணும். ஸோ அதனால தான் வந்து வீடியோட லென்த் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு வீடியோ வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து யூஜாக செலவு பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை ஷூட் பண்ணோம். ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவர் வந்து நேரில் சைட் விசிட் பண்ணுவாங்க. அவர் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் போய் நேரில் விசிட் பண்ணுங்கள். அதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா? நான் ஓனர்கிட்ட பேசினது கூட அதான் சொன்னேன். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து விசிட் பண்ணால் அலோவ் பண்ணுவீங்களா கேட்டால் அலோவ் பண்ணுவேன் பிரதர், நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் தாராளமாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து அவர் பண்ண முடிச்ச ப்ராஜெக்ட்டு இல்லை ஆல்ரெடி 1 வருஷம் 2 வருஷம் நிறைய ப்ராஜெக்ட் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கலாம். அவரும் சூப்பராக வந்து பண்ணி தருவாருங்க. ஸோ இதான் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். கணபதி பில்டர்ஸோட கான்டாக்ட் நம்பர், லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ். To change your